மழை கொட்டி தீர்ந்த ஒரு நள்ளிரவு ஊரின் எல்லையில் இருந்த பழைய வீட்டில் தனியாக வசித்து வந்தான் அருண். அந்த வீட்டை பற்றி ஒரு வதந்தி இருந்தது. நள்ளிரவு 3 மணிக்கு யாரோ கதவை தட்டுவார்கள், ஆனா கதவை திறக்க கூடாது. அருண் அதை வெறும் மூட நம்பிக்கை என்று நினைத்தான். அன்று சரியாக 3 மணி கதவு மெதுவாக தட்டப்பட்டது. யார் என்று அருண் கேட்டான். பதில் இல்லை. மீண்டும் கதவு மெதுவாக தட்டப்பட்டது. இந்த முறை கதவுக்கு கீழே இருந்து கருப்பு நிற நீர் மெதுவாக உள்ளே வழிந்தது. பயந்த அருண் ஜன்னல் வழியாக வெளியே பார்த்தான். அங்கே யாரும் இல்லை. ஆனால் ஜன்னல் கண்ணாடியில் அகோரமான முகம் தென்பட்டது. அந்த பிரதிபலிப்பு மெதுவாக தலையை உயர்த்தி அருணை பார்த்து சிரித்தது. அருண் திரும்பி பார்த்தான். வீட்டுக்குள் யாரும் இல்லை. மீண்டும் ஜன்னலை பார்த்தான். இந்த முறை ஜன்னலில் அருணின் பிரதிபலிப்பு இல்லை. அதற்கு பதிலாக அவன் பின்னால் யாரோ நின்றிருந்தார்கள். அவன் மெதுவாக திரும்பினான். அறை முழுவதும் இருள். அந்த இருளிலிருந்து 2 சிவப்பு கண்கள் மட்டும் தெரிந்தன. ஒரு குளிர்ந்த குரல் அவன் காதருகே ஒலித்தது. கதவை திறக்கவில்லை, அதனால் நானே உள்ளே வந்து விட்டேன். அடுத்த நாள் காலை அந்த வீடு காலியாக இருந்தது. கதவு மட்டும் திறந்திருந்தது. அதன் மேல் இரத்தத்தில் எழுதப்பட்டிருந்த ஒரே வரி, அடுத்த 3 மணிக்கு உன் வீடு. அருணை காப்பாற்ற லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.